வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு பிஜிடிஆர்பி மேக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேர்டு யூனிட்டில் ஃபூரியர் சீரிஸ் அண்டு ஃபூரியர் இன்டெக்ரல்ஸ் அப்படிங்கிற நம்ம யூனிட்டில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஃபூரியர் சீரிஸ் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் இன் c,c+2π அப்படிங்கிற நம்ம ஒரு ஃபார்முலாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம அதாவது இன்டெக்ரல்ஸ்னால் என்ன, பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபூரியர் சீரிஸ்னால் என்ன, அதில் ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்தோம். இப்போது ஃபூரியர் சீரிஸ் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் இன் c,c+2π அப்படிங்கிற இன்டர்வலில் நம்ம ஃபூரியர் சீரிஸை பார்க்க போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் a0/2 ப்ளஸ் சமேஷன் n = 1 to infinity an cos nx ப்ளஸ் bn sin nx அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ஃபூரியர் சீரிஸ் ஃபார்முலா பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வல் c,c+2π அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். அப்போது a0ஓட வேல்யூ என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/π இன்ட்டு இன்டெக்ரல் c to c+2π இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு dx மட்டும் இருக்கும். அடுத்தது ஏஎனோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா an = 1/π இன்ட்டு இன்டெக்ரல் c+2π இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் nx dx இருக்கும். bnோட வேல்யூ 1/π இன்ட்டு இன்டெக்ரல் c to c+2π இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் nx இன்ட்டு dx இருக்கும். இதில் நம்ம கொசைன் சீரிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொசைன் சீரிஸ் ஆல்ரெடி என்னென்னு சொல்லுவோம், ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஈவன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளோட b1 b2 அப்படிங்கிற டேர்ம் எல்லாமே என்ன இருக்கும், 0வாக இருக்கும். அப்போது அந்த ஃபங்க்ஷன் கொசைன் சீரீஸில் எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் a0/2 ப்ளஸ் சமேஷன் n = 1 to infinity an cos nx அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். அடுத்தது சைன் சீரீஸ் அப்படின்னா அது ஆடு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மு அதோட a1 a2 அப்படி இந்த சீரீஸ் எல்லாமே 0ன்னு மாறிடும். அப்போது when எஃப் ஆஃப் எக்ஸ் ஆட் அப்படின்னா தென் a0 = a1 = a2 அப்படி டாட் ஈக்குவல் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போது இந்த சைன் சீரீஸ் அதாவது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் சமேஷன் n = 1 to infinity bn sin nx அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ அடுத்த டாபிக் என்னென்னா சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல். ஸோ இன்டர்வல் நம்ம வேறு எழுதும்போது அதாவது சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன் இன் L - L, நம்ம எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம -Lலேருந்து +L வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம்னா இஜெட் அப்படிங்கிற இஜெட்டோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கோன்னா πx/L அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அப்போது when x = -L அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, அதாவது இங்கே எக்ஸோட வேல்யூ -L போட்டோம்னா இஜெட்டோட வேல்யூ -π கிடைக்கும். when x +L அப்படின்னா இதில் நம்ம கூட இஜெட்டில் கொண்டு சப்ஸ்டியூட் அதாவது இந்த πx/L எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது it is equal to +π அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ x -L அப்படின்னா it is equal to -π, x +L அப்படின்னா it is equal to +π அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். ஸோ அப்போது நம்மளுக்கு அதை தான் நீங்கள் சைடில் போட்டிருக்கேன். அப்போது நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னா எஃப் ஆஃப் இஜெட் a0/2 ப்ளஸ் சமேஷன் n = 1 to infinity an cos nz ப்ளஸ் bn sin nz அப்படின்னு சொல்லுவோம். அப்போ a0/2 ப்ளஸ் சமேஷன் n = 1 to infinity an cos n, அதாவது nz அப்படிங்கிறது அதாவது இங்கே என்ன சொல்கிறோம் இஜெட் = πx/L அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோமா. அப்போ காஸ் n இன்ட்டு இஜெட்டோட வேல்யூ πx/L எழுதுவோம். அப்போ காஸ் nπx/L இருக்கும் ப்ளஸ் bn இன்ட்டு சைன் nz சைன் n இன்ட்டு இஜெட் பதிலாக நம்ம πx/L எழுதுவோம். ஸோ சைன் πnx/L அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போது இதில் இந்த ஃபூரியர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா a0ஓட வேல்யூ 1/L. இப்போ 1/πன்னு போட்டதுக்கு போதும் 1/L அப்படின்னு போடுவோம். 1/L இன்ட்டு இன்டெக்ரல் -π to +πன்னு போடுவோம். இப்போ -L to +L எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு dxன்னு எடுத்துக்கலாம். ஏஎனோட வேல்யூ அதே மாதிரி தான் 1/L இன்ட்டு இன்டெக்ரல் -L to +L எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு நம்ம காஸ் nx அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காஸ் nxங்கிற இந்த இடத்துல நம்ம காஸ் nπx/L அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இன்ட்டு dx. அதே மாதிரி தான் bnோட வேல்யூ 1/L இன்ட்டு இன்டெக்ரல் -L to +L எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் nπx/L இன்ட்டு dx அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அடுத்து ஹாஃப் ரேஞ்ச் சீரிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 2 distinct half range series in 0,π அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா இந்த கொசைன் சீரிஸ் எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் a0/2 ப்ளஸ் சமேஷன் n = 1 to infinity an cos nx அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். கொசைன் சீரிஸ்னாவே இந்த டேர்ம் மட்டும் தான் வரும்னு பார்த்துருக்கோம். அப்போ a0ஓட வேல்யூ என்னென்னு வரும்னா நமக்கு 0 to π அப்படின்னு மாறும்போது நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம். -π to +π அப்படிங்கிறது 0 to π அப்படிங்கிறது நம்ம சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு என்ன போடுவோம் 2π இன்ட்டு இன்டெக்ரல் 0 to π எஃப் ஆஃப் எக்ஸ் dxன்னு போடுவோம். அதே மாதிரி தான் an வேல்யூ அதே மாதிரி தான் மாறும். 2π இன்ட்டு இன்டெக்ரல் 0 to π எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் nx இன்ட்டு dxன்னு போடுவோம். இது போன வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க.
அடுத்து sin series பார்த்தீங்கன்னா f of x equal to summation n equal to 1 to infinity bn into sin nx ன்னு போடுவோம். ஸோ bn ஓட வேல்யூ அதே மாதிரி தான் இன்டர்வல் சேஞ்ச் ஆகும்போது 2 pi into integral 0 to pi f of x into sin nx dx ன்னு நம்ம எழுதலாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த 2 distinct half range series in 0 to L. ஸோ நம்ம 0 to பைனா இந்த மாதிரி எழுதுவோம், 0 to L அப்படின்னாலும் அதே மாதிரி தான், நம்ம பைக்கு தான் எல்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போது அந்த கொசைன் சீரிஸ் f of x equal to a0/2 plus summation n equal to 1 to infinity cos n pi x divided by L அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இல்லை a0 வேல்யூ 2 pi L into integral 0 to L f of x dx எழுதுவோம். an வேல்யூ 2 pi L into integral 0 to L f of x into cos n pi x divided by L into dx எழுதுவோம். அதுவே sin சீரிஸில் f of x equal to summation n equal to 1 to infinity bn into sin n pi x divided by L அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அதோட bn ஓட வேல்யூ 2 pi L into integral 0 to L f of x into sin n pi x divided by L into dx அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ இதுதான் நம்ம வந்து 0 to பைக்கும் 0 to Lக்கும் நம்ம அந்த ஃபார்மில் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரிச்லெட் கண்டிஷன்ஸ். ஸோ டிரிச்லெட் கண்டிஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சப்போஸ் தட் first condition, f of x is defined and single valued except possibility at a finite number of points in minus pi comma plus pi. Second point, f of x is periodic with period 2 pi. Third condition, f of x and f dash of x are piecewise elements in minus pi comma plus pi. Then the Fourier series of f of x equal to இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஃபோரியர் சீரிஸ் ஃபங்க்ஷன் வந்து கன்வர்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது என்னென்னா f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து -π + π வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் f of xங்கிற பீரியட் வந்து அந்த பீரியாடிக் ஃபங்க்ஷனில் வந்து அந்த பீரியட் வந்து எது வரைக்கும் இருக்குன்னா 2 pi அப்படின்னு சொல்லி, அந்த பீரியாடிக் ஃபங்க்ஷனோட பீரியட் வந்து 2 pi அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து f of xங்கிறது f dash of xங்கிறது நம்ம வந்து பீஸ்வைஸ் எலமெண்ட்ஸ் எதில் இருக்கும் -π + π இன்டர்வலில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா f of x equal to a0/2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus pn sin nxங்கிறது கன்வெர்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு வந்து கன்வெர்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு கன்வெர்ஜஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு f of xங்கிறது எடுத்துக்குவோம், f of xக்கு கன்வெர்ஜஸாக இருக்கும். இப்போ எப்போனா அந்த எக்ஸுங்கிறது பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டியாக இருக்கும்போது, அதே மாதிரி f of x plus 0 f of x minus 0 divided by 2 எப்போனா எக்ஸுங்கிறது பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டிக்கு நம்ம கன்வெர்ஜஸாக இருக்கும். அந்த ஃபோரியர் சீரிஸ் வந்து ஃபோரியர் சீரிஸில் எக்ஸுங்கிற பாயிண்ட் கண்டினியூட்டியாக இருந்துச்சுன்னா அந்த f of xங்கிறது கன்வெர்ஜஸாக இருக்கும். எக்ஸுங்கிற பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து f of x plus 0 plus f of x minus 0 divided by 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கன்வெர்ஜஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நோட் பாருங்கள், தி above conditions 1 2 3 என்னது imposed on f of x are sufficient but not necessary. பார்த்திங்கன்னா இந்த நம்ம லாஸ்ட் 3 கண்டிஷன் பார்த்தோமே அது வந்து ஃபங்க்ஷன் f of xல வந்து சஃபிஷியன்ட் கண்டிஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும், நெசசரி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இஃப் த கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் தென் f of x இஸ் கன்வெர்ஜ் பட் நாட் கான்வெர்ஸ். ஸோ அந்த கண்டிஷனில் f of xங்கிறது கன்வெர்ஜ் ஆகும், பட் அது கன்வெர்ஜாக இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது, கான்வெர்ஸ் வந்து நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், அட் எனி பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டி இந்த வேல்யூ ஆஃப் f of x இஸ் f of x equal to a0/2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx அப்படின்னு இருக்கும். அப்போது நம்ம எந்த பாயிண்ட்லேயுமே கண்டினியூட்டியாக இருந்துச்சுன்னா அந்த f of xோட வேல்யூ வந்து நமக்கு ஃபோரியர் சீரிஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி தி வேல்யூ ஆஃப் f of x டிஸ்கண்டினியூஸ்னா அந்த வேல்யூ ஆஃப் f of x வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா f of x plus 0 plus f of x minus 0 divided by 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் ஆர் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ். ஸோ ஃபோரியர் சீரிஸில் காம்ப்ளெக்ஸ் அண்ட் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இன்டர்வல் -π <x π அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா f of xோட வேல்யூ summation n equal to -∞ plus ∞ cn into e power inx அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்பெனன்ஷியல் டேர்ம் அப்படின்னு எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம் சொல்லுவோம். இந்த inx அப்படிங்கிறத காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதை காம்ப்ளெக்ஸ்னால் என்னது, இப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு இமேஜினரி ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படி இமேஜினரி டேர்ம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, ரியல் டேர்ம் ஒரு இமேஜினரி டேர்ம் இது ரெண்டு கலந்து தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வந்து inx அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மு. அப்போ எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம்னா e பவர் அப்படின்னு வந்தாவே அது வந்து எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது இந்த cnோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 π into integral 0 to -π f of x into e power minus inx into dx அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்.
அடுத்தது இந்த இன்டர்வல் -l less than x less than +l அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் அண்டு எக்ஸ்பென்ஷியல் ஃபார்ம் -5லேருந்து +5 இருக்கும்போது இந்த மாதிரி டேர்ம் இருக்கும். அதே மாதிரி -lலேருந்து +l வரைக்கும் எடுக்கும்போது f of x ஓட வேல்யூ summation n equal to 1 to infinity cn into e power in pi x n-க்கு பதிலாக x-க்கு பதிலாக pi x divided by l போடுவோம். cn ஓட வேல்யூ 1/2 pi into -l to +l f of x into e power -in into x-க்கு பதிலாக pi x divided by l into dx போடுவோம். ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் அண்டு எக்ஸ்பென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ். அடுத்து இன்னர் ப்ராடக்ட். ஸோ இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இஃப் f and g are two functions then inner product of f and g is defined by f ப்ராக்கெட்டில் நம்ம இந்த மாதிரி ப்ராக்கெட் போடணும். inner product f, g is equal to integral I f of x into g of x whole bar into dx. அதாவது f and gங்கிறது ரெண்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோட இன்னர் ப்ராடக்ட் f and g அப்படி டிஃபைன் பண்ணோம்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் f and g ஈக்குவல் டு இன்டெக்ரல் I f of x into g of x bar into dx. அதாவது f of xங்கிறது ரியலாகவும் g of xங்கிறது இமேஜினியராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது L ஸ்கொயர் நாம். L ஸ்கொயர் நாம் அப்படின்னா என்னென்னா இந்த நான் நெகட்டிவ் நம்பர் நாம் ஆஃப் f. நாம் ஆஃப் எஃப்னா அது நான் நெகட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஈக்குவல் டு அது எப்படி எழுதலாம்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் f, f ஹோல் பவர் 1/2. அதாவது ரூட் ஆஃப் f, f அப்படிங்கிறது f, f பவர் 1/2 இஸ் டிஃபைன்ட் அஸ் எல் ஸ்கொயர் நாம் ஆஃப் f. இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம், எல் ஸ்கொயர் நாம் ஆஃப் f அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணலாம். அடுத்தது ஆர்த்தோகோனல் ஃபங்க்ஷன். ஸோ மேலே பார்த்தது எல் ஸ்கொயர் நாம். அடுத்தது ஆர்த்தோகோனல் ஃபங்க்ஷன் அப்படின்னா the two function f and g is L square of I are said to be orthogonal if inner product of f, g is equal to 0. So inner product f, g அப்படிங்கிறது 0 வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் f and gங்கிறது L square of Iங்கிறது என்ன சொல்கிறோம், ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஆர்த்தோனார்மல் சிஸ்டம். ஆர்த்தோனார்மல் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னா let s equal to pi0, pi1, pi2 அப்படிங்கிற ஒரு செட் எடுத்துட்டோம்னா be a collection of function. இது ஒரு collection of function அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா if pi n, pi m equal to 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் mங்கிறது என்னங்கிறது நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது தென் அந்த செட் எஸ்ங்கிறது என்ன சொல்கிறோம், ஆர்த்தோகோனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஆர்த்தோகோனல் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து இன்னர் ப்ராடக்டோட ஃபங்க்ஷன் வந்து 0ன்னு வரும். அப்போ இந்த செட்டில் நம்ம வந்து ஒரு செட் எடுக்கிறோம், கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் செட் எடுக்கிறோம். அதில் வந்து அந்த செட் எடுக்கும்போது πn, πm அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் n நாட் ஈக்குவல் டு வரும்போது அந்த செட்டு வந்து என்ன சொல்கிறோம், ஆர்த்தோகோனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஆர்த்தோ நார்மல். இஃப் ஈச் πn ஹேஸ் norm 1. ஸோ பையனோட வேல்யூ வந்து norm 1, ஈச் பையன் ஹேஸ் norm 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னர் ப்ராடக்ட் πn, πn ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த செட்டு எஸ் என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஆர்த்தோ நார்மல்னு சொல்கிறோம். இப்போ πn, πm ஈக்குவல் டு 0. இதில் ரெண்டு வேல்யூமே அந்த nth டேர்ம் ரெண்டுமே சேமாக இருக்கணும். πn, πnோட வேல்யூ 1 அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம், ஆர்த்தோ நார்மல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கேபிட்டல் T இஸ் ஈக்குவல் டு 1/√2 pi cos x by root pi sin x by root pi cos 2x divided by root pi cos 2x divided by root pi. இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஆர்த்தோ நார்மல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாமே நாம் வந்து ஒன்றா தான் வரும். அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் L ஈக்குவல் டு L0, L1, L2 அப்படிங்கிற செட் எடுத்துட்டோம்னா இது ஒரு லெஜெண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் ln of x அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம்னா லெஜெண்டரி ஃபங்க்ஷனாக இந்த ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷன் இது வந்து லெஜெண்டரி ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் root of 2n plus 1 divided by 2 into 1/2 power n into n factorial into d power n by dx power n into x square minus 1 whole power n in closed interval minus 1, plus 1 is an orthonormal family. ஸோ ஒரு லெஜெண்டரி ஃபங்க்ஷனும் என்னவா இருக்கும், ஆர்த்தோனார்மல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது தேர்டு எக்ஸாம்பிள் πn of x equal to e power inx divided by root of 2 pi equal to e power inx cos nx plus sin I sin nx எழுதலாம் divided by root of 2 pi. இதில் என்னோட வேல்யூ 0 up to 0, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இது என்னென்னா is an orthonormal system of complex valued function on every interval of length 2 pi. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் பையனோட எக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இது என்ன சொல்கிறாங்க, ஆர்த்தோனார்மல் சிஸ்டம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ஃபங்க்ஷன் ஆன் எவ்ரி இன்டர்வல் ஆஃப் 2 pi அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்டெக்ரல் 0 to 2π f of x into e power minus inx into dx equal to 0 அப்படின்னு வந்துச்சுன்னா, அதாவது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an-ஓட வேல்யூ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி bn-ஓட வேல்யூ 0 இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்டெக்ரல் 0 to 2π f of x into e power minus inx into dx equal to 0 அப்படின்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுவும் ஆர்த்தோனார்மல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபூரியர் கோஎஃபிஷியன்ஸ். ஃபூரியர் கோஎஃபிஷியன்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃபூரியர் சீரீஸில் a0 an bn இது எல்லாமே நம்ம வந்து ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இஃப் த ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் an and bn are all 0 then f equal to 0. அந்த ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்டில் an bnோட வேல்யூ 0வாக இருந்துச்சுனாலும் அந்த f அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அடுத்தது இஃப் f and g are two functions then that have the same Fourier coefficients then f equal to g almost everywhere. So f and gங்கிறது டூ ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கும்போது அந்த Fourier coefficient வந்து சேமாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் f equal to g அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரிவேராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது if f belongs to L squared of minus pi comma plus pi and f of x equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus pn sin nx அப்படின்னு எடுத்துட்டோம்னா then limit n tends to infinity an equal to 0 and limit n tends to infinity bn equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதாவது இப்போ எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிளாசிக்கல் லெஜெண்ட்ரியில் எடுத்துக்கிட்டோம், அதாவது எல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் லெஜெண்ட்ரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இந்த மாதிரி ஃபூரியர் சீரீஸாக இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா லிமிட் n tends to infinity an-ஓட வேல்யூவும் லிமிட் n tends to infinity bn-ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஃபூரியர் சீரீஸ் கோஎஃபிஷியன்ட்டோட ப்ராப்பர்ட்டி. அடுத்தது தி above property is true. இந்த நம்ம சொன்ன ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூவாக இருக்குது எதுலேன்னு பார்த்தீங்கன்னா f belongs to L of minus pi comma plus pi also. ஸோ இப்போ L squared of minus pi comma plus pi கிளாசிக்கல் லெஜெண்ட்ரிலையுமே இந்த ஃபங்க்ஷன் an bn 0வாக இருக்கும். அதே மாதிரி L of minus pi comma plus piலையும் என்ன இருக்கும், இந்த an bn வேல்யூ வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் அனாலிசிஸ்லாம் பார்ப்போம். இப்போ இங்கே வந்து நம்ம ஃபூரியர் சீரீஸில் பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இஃப் f belongs to L squared of minus pi comma plus pi has Fourier coefficient an bn then a0 square divided by 2 plus summation n equal to 1 to infinity an square plus bn square less than or equal to 1 by pi into integral minus pi to plus pi மாடலஸ் ஆஃப் எஃப் ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்கிறாங்க, பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி. அதாவது வந்து இந்த பெசல்ஸ் இன்இக்வாலிட்டியில் நம்ம எல்லா டேர்மு, கான்ஸ்டன்ட் டேர்மு, ஏஎன் பிஎன் டேர்மு, இந்த ஃபங்க்ஷன் டேர்ம் எல்லாமே என்னவாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஸ்கொயர்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்ம். ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்கொயர்னாவே நம்மளுக்கு என்னது பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது இன்னொரு முறை பார்த்துடலாம். இஃப் எஃப் பிலாங்ஸ் டு எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கிளாசிக்கல் லெஜெண்ட்ரி L square of minus pi comma plus pi அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது இந்த ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் an bn வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா a0 square divided by 2 plus summation n equal to 1 to infinity an square plus bn square. இதை வந்து ck கூட டினோட் பண்ணலாம். an square plus bn square ck அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இந்த இடத்துல an square plus bn square இது less than or inequalityனாவே less than or equal to 1 by pi into integral minus pi to plus pi modulus of f squared a0 square divided by 2 plus summation n equal to 1 to infinity an square plus bn square less than or equal to 1 by pi into integral minus pi to plus pi modulus of x squared அப்படி இருந்துச்சுன்னா இது என்ன சொல்கிறாங்க, பெசல்ஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டெஃபினேஷன். In particular, summation n equal to 1 to infinity an square plus bn square is converges. ஸோ பர்டிகுலராக அந்த an square plus bn squareங்கிறது சமேஷனில் போடும்போது நமக்கு வந்து அது கன்வெர்ஜஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி ஃபார் ஆர்த்தோ நார்மல் சிஸ்டம். ஸோ பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி வந்து ஆர்த்தோ நார்மல் சிஸ்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெட் பை ஈக்குவல் டு பை நாட் கமா பை 1 அப் டு டாட் அப்படிங்கிற ஒரு செட் எடுத்துட்டோம்னா பி ஆர்த்தோ நார்மல் இன் எல் ஸ்கொயர் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. எல் ஸ்கொயர் ஆஃப் ஏ கமா பியில் ஆர்த்தோ நார்மல்னு சொல்கிறாங்க இந்த செட்டை. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இஃப் எஃப் பிலாங்ஸ் டு எல் ஸ்கொயர் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி அண்ட் இஃப் சிகே ஈக்குவல் டு inner product of f comma pi k and f of x equal to summation k is equal to 0 to infinity ck into pi k then the series summation modulus of ck square converges also. அதாவது பை அப்படிங்கிற ஒரு செட்டு வந்து ஆர்த்தோ நார்மல்னு எல் ஸ்கொயர் ஆஃப் ஏ கமா பியில் சொல்லும்போது
எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எல் ஸ்கொயர் ஆஃப் ஏ கமா பியில் எடுத்துட்டோம்னா எடுக்கும்போது சிகே அப்படிங்கிறது இன்னர் ப்ராடக்ட் எஃப் கமா பை கே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் கே ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி சிகே இன்ட்டு பை கே அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதணும்னா இந்த சீரீஸ் சமேஷன் மாலஸ் ஆஃப் சிகே ஸ்கொயர்டுங்கிறது கன்வர்ஜஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது சமேஷன் 0 டு இன்ஃபினிட்டி மாலஸ் ஆஃப் சிகே ஸ்கொயர்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் எஃப் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இது வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா எஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சமேஷன் 0 டு இன்ஃபினிட்டி மாலஸ் ஆஃப் சிகே ஸ்கொயர்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் எஃப் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம். ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா எஃப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து 6th ஒன் பாருங்கள், பாஸ்வர்ஸ் ஃபார்முலா. ஃபோரியர் சீரிஸோட பாஸ்வர்ஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது முக்கியமானது. 1/π இன்டெக்ரல் -π to π மாலஸ் ஆஃப் எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு a0 ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to இன்ஃபினிட்டி ஏகே ஸ்கொயர் ப்ளஸ் பிகே ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம், பாஸ்வர்ஸ் ஃபார்முலான்னு சொல்கிறோம். 1/π இன்டெக்ரல் -π to +π மாலஸ் ஆஃப் எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு a0 ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to இன்ஃபினிட்டி ஏகே ஸ்கொயர் ப்ளஸ் பிகே ஸ்கொயர். இது என்ன சொல்கிறோம், பாஸ்வர்ஸ் ஃபார்முலா ஃபார் ஃபோரியர் சீரிஸ். அடுத்து பாஸ்வர்ஸ் ஃபார்முலா ஃபார் ஆர்த்தோ நார்மல் சிஸ்டம். சமேஷன் கே ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி மாலஸ் ஆஃப் சிகே ஸ்கொயர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எஃப் ஸ்கொயர்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் லிமிட் n tends to இன்ஃபினிட்டி நாம் ஆஃப் எஃப் மைனஸ் எஸ்என்ஸ் ஈக்குவல் டு 0 வேர் எஸ்என்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் கே ஈக்குவல் டு 0 டு n சிகே இன்ட்டு பை கே ஆஃப் எக்ஸ் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் பாசிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது பாஸ்வர்ட் ஃபார்முலாங்கிறது நார்மல் சிஸ்டம்னு எடுத்துட்டோம்னா சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to இன்ஃபினிட்டி மாலஸ் ஆஃப் சிகே ஸ்கொயருங்கிறது நாம் ஆஃப் எஃப் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது லிமிட் n tends to இன்ஃபினிட்டி நாம் ஆஃப் எஃப் மைனஸ் எஸ்ங்கிறது 0வாக இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன் ரெண்டு பக்கமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போது இந்த எஸ்னோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சமேஷன் கே ஈக்குவல் டு 0 to n சிகே இன்ட்டு பை கே ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போது இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பாசிசம்ஸ். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு டெஃபினேஷன், ரைஸ் ஃபிஷர் தியரம். ஸோ ரைஸ் ஃபிஷர் தியரம் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கான்வர்ஸ் ஆஃப் பெசஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரைஸ் ஃபிஷர் தியரத்தை நம்ம கான்வர்ஸ் ஆஃப் பெசஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ என்னென்னா இஃப் ஏகே 0 to இன்ஃபினிட்டி அண்ட் பிகே 1 to இன்ஃபினிட்டி ஆர் எனி sequence of real numbers such that a0 square by 2 plus summation k is equal to 1 to infinity ak square plus b square less than infinity இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, ரைஸ் ஃபிஷர் தியரம் சொல்கிறாங்க. இஃப் then there exists f belongs to l square of -π, +π whose Fourier coefficients precisely a and bk. நம்ம பெசஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னாவே ஈக்குவல் டு நம்மளுக்கு 0ன்னு வந்துச்சு இல்லையா. அப்போ வந்து இந்த இடத்துல ஏகேங்கிற சீக்வன்ஸ் 0 to இன்ஃபினிட்டி எடுக்கும்போது பிகேங்கிற சீக்வன்ஸ் 1 to இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது ஒரு ரியல் நம்பர்ஸ்லேருந்து இது எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நமக்கு a0 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to இன்ஃபினிட்டி ஏகே ஸ்கொயர் ப்ளஸ் பிகே ஸ்கொயர் லெஸ் தென் இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா ரைஸ் ஃபிஷர் தியரம். இதில் எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எல் ஸ்கொயர் ஆஃப் -πலேருந்து +π வரைக்கும் எடுக்கிறோம். இதில் வந்து இந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து என்னென்னா ப்ரீசியஸ்லி ஏ அண்ட் பிகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 9th பாருங்கள், ரைஸ் ஃபிஷர் தியரம் யூஸிங் ஆர்த்தோ நார்மல் சிஸ்டம். லெட் π1 π2 அப்படி டாட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எடுக்கும்போது பி ஆர்த்தோ நார்மல் ஆன் ஐ இன்டர்வல் ஐயில் இது ஆர்த்தோ நார்மல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா லெட் சிஎன் பி எனி சீக்வன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சிஎன் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துட்டோம்னா சச் தட் சமேஷன் மாலஸ் ஆஃப் சிகே ஸ்கொயர்டு கன்வர்ஜஸ் தென் there exists a function f belongs to l squared of I. அப்போ அது சமேஷன் ஆஃப் மாடலஸ் ஆஃப் சிகே ஸ்கொயருங்கிறது கன்வர்ஜஸாக இருக்கும். எதுக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் பிளாங்ஸ் டு எல் ஸ்கொயர் ஆஃப் ஐக்கு சச் தட் இன்னர் ப்ராடக்ட் எஃப் கம்மா பைகே ஈக்குவல் டு சிகே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஃபார் ஆல் கேவோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டு, நாம் ஆஃப் எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் கே ஈக்குவல் டு 0 to இன்ஃபினிட்டி மாடலஸ் ஆஃப் சிகே ஸ்கொயர்னு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்கிறோம், பாஸ்வர்ஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி நாம் ஆஃப் எஸ் ஸ்கொயருங்கிறத பாஸ்வர்ஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபிஷர் தியரத்தோட ஆர்த்தோ நார்மல் சிஸ்டம். அடுத்து பாருங்கள், ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. If f belongs to L squared of -π, +π, then the Fourier series of f converges to f in the metric form L squared of -π, +π. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது L squared of -π, +π எடுக்கும்போது இந்த லிமிட் n tends to infinity நாம் ஆஃப் f மைனஸ் எஸ்என் மைனஸ் f2ங்கிறது 0வாக இருக்கும். அப்போது இந்த எஸ்என் ஆஃப் டி அப்படிங்கிறது என்னென்னா a0/2 ப்ளஸ் சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to இன்ஃபினிட்டி ஏகே காஸ் கேடி ப்ளஸ் பிகே சைன் கேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நமக்கு முடிவடைந்தது. இந்த வீடியோ கண்டினியூஸ் பகுதியை நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.